ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 28வது பாசுரமான கரவிகள் பின் சென்றுல இன்றைக்கு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனை அனுபவிக்கலாம். அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்தில் சர்வேஸ்வரனான ஒன்னை நாங்கள் புண்ணியமாக பெற்றோம். அதனால நீ எங்களுக்கு பறைய தந்தருளணும் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். அதுக்கு கண்ணன் சொல்றான், நான் கோகுலத்துல பிறந்தேன், உங்களோட விளையாடி காலத்தை கழிச்சேன். என்னை யாரும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல. உங்களை போல நானும் அறிவில்லாதவன் தான், எனக்கும் குறை உண்டு அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஆண்டாள் சொல்றா, நீ கோவிந்தன் ஆனபடியால் உனக்கு குறை வராது அப்படிங்கிறார். ஒரு சமயம் யசோதை கண்ணனை பார்த்து சொல்றா, கண்ணா, நீ எப்பவும் விளையாடிண்டே காலத்தை கழிக்கிறடா, பள்ளிக்கூடத்துக்கு போய் எல்லாரையும் போல படிடா அப்படின்னா. எதை படிக்கணும் அப்படின்னு கேட்டான் கண்ணன். சாஸ்திரங்கள்லாம் போய் படிடா அப்படின்னா. அதை படிச்சா என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டான். தத்துவம் புலப்படும்டா அப்படின்னா. எதை பற்றிய தத்துவம்? விபுவான பரந்தாமனின் பெருமை தெரியும் அப்படின்னு சொன்னான் யசோதை. அவன் யாரு? மூவுலகுக்கும் ஈஸ்வரன்டா அவன் அப்படின்னா. அவனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டான். உண்மையான ஞானம், பக்தி, வைராக்கியம் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொன்னான். இந்த 3 நாம எதை அடையலாம் அப்படின்னு கேட்டான். எல்லாரும் மோட்சத்தை தான் அபேட்சிப்பா, அதுதான் முக்தி. கல்வி கற்றால்தான் உனக்கு இந்த முக்தி கிடைக்கும். அதனால நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் படிடா அப்படின்னு சொன்னா யசோதை. இதை கேட்ட கண்ணன் சிரிச்சுண்டே, மோட்சத்தை நான் உனக்கு தரேம்மா, எனக்கு இப்போ நீ கை நிறைய வெண்ணைய குடு அப்படின்னு கேட்டான். இந்த உரையாடல கண்ணனுக்கு ஆண்டாள் எடுத்து சொல்லி, எங்களுக்கும் முக்திய குடு அப்படின்னு கேட்கிறான். உன்னால முடியும், நீ யாரு? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு சொன்னான். குப்பையில மாணிக்கம் இருக்கு, மாணிக்கத்தோட மதிப்பு குறையாது. அதே சமயம் குப்பையோட மதிப்பு உயருமோ? உயராது. அறிவொன்னும் இல்லாதது எங்களுக்கு குறையா இருக்கலாம் கண்ணா, ஆனா நீ இங்க பிறந்ததுனால உனக்கு குறை வருமா? வராது அப்படிங்கிறார். எவ்வளவு அழகா ஆர்கியூ பண்றா பாருங்க. பெருமாள் ராமனா வந்தார். கெடிபிடி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஏன்னா அவர் சக்கரவர்த்தி திருமகன். அதனால அதே மாதிரியே மன்னர் குலத்துல அவதரிச்சா பிராட்டியும், சீதா பிராட்டியும். ஆனா இங்க இவனோ யாரு? கோவிந்தன். ரொம்ப சௌலபியம். இடையர்கள், மாடு, கன்றுகள்னு சகலரோடும் கலந்து பழகினான் இந்த கோவிந்தன். இந்த கோவிந்தன் பாபங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கிறேன் அப்படிங்கிறான். நாமளும் நம்மளோட பாபங்களை அவனுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறோம். அவைகளை அவன் என்ன செய்வான்? இந்த கேள்விக்கு தயா சதகத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் பதில் சொல்றார். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்புங்கிறபடி திருமலையில எழுந்துருளி இருப்பவன் யார் தெரியுமா? இந்த கண்ணன் தான். கோவிந்தனா இருக்கானவன். நாம அவன்கிட்ட சமர்ப்பிக்கிற அத்தனை பாபங்களையும் அவனோடு கூடி இருக்கும் தயாதேவி சாப்பிட்டுடுறாளாம் எல்லாத்தையும். எப்படி சாப்பிட்றா அப்படின்னா, அபூர்ண குஷியாக அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் தயா சதகத்துல ஒரு ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மிததோஷான் இதரான் விசின்பதி த்வம் அபராத கணைஹி அபூர்ண குஷிஹி
கமலாகாந்ததயே கதம்பவித்ரி. நம்மளுடைய எல்லா பாபத்தையும் தயாதேவி சாப்பிட்றதுனால நம்முடைய பாபம் தீந்து போயிடுறது. கர்மனா லிப்பியதே அப்படிங்கிறபடி நம்மோட பாபங்கள் பகவான் கிட்ட போய் ஒட்டவே ஒட்டாது. இதனால பகவானும் ஜீவர்களாகிய நாமும் குறையில்லாதவர்களா ஆயிடுறோம். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் குறை உண்டு. திருவில்லா தேவரை தேரே மின் அப்படின்னு பாடினார் ஆழ்வார். திரு இல்லை அப்படின்னா அவன் தேவனே இல்லை அப்படிங்கிறார் ஆழ்வார். ஆனா திருவேங்கடமுடையான் கிட்ட தயைங்கிற திரு எப்பவும் பட்சஸ்தலத்துல உட்காண்டிருக்கான். அதனால இவனுக்கு குறை கிடையாது. இவன் குறையற்றவன். நம்முடைய பாபம் மறைஞ்சு போனதுனால, நம்முடைய பாபத்தை தயாதேவி சாப்பிட்டுடுறதுனால நாமும் குற்றமற்றவர்கள் அப்படிங்கிறா யாரு? குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியான ஆண்டாள். எளிமைக்கு கோவிந்தன், பெருமைக்கு குறை ஒன்றும் இல்லாதவன். இதத்தான் கண்ணன் கீதையில 4வது அத்தியாயத்துல அவதார ரகசியம்னு 4 ஸ்லோகங்கள் சொன்னான். அர்ஜுனன் 6 கேள்விகள் கேட்டான். அதுக்கு 4 ஸ்லோகங்களை சொன்னான். அந்த 4 ஸ்லோகத்தையும் ஒரே வார்த்தையில நம்ம ஆண்டாள் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னுட்டான். என்ன 4 ஸ்லோகம்? அர்ஜுனன் கேட்ட முதல் கேள்வி, கண்ணா நீ பிறக்கிறேன்னு சொல்றியே, இது உண்மையா இல்ல மாய தோற்றமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு கண்ணன் சொல்றான், பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் ஆயிடுத்து. அந்த எல்லா பிறவியையும் நீ அறிய மாட்டாய், ஆனா நான் அறிவேன் எல்லாத்தையும். உன்னுடைய பிறப்பு எவ்வளவு உண்மையோ அதுபோல நானும் பூமியில அவதரிக்கிறேன். அது மாய தோற்றம் இல்லை, அது உண்மைதான் அப்படின்னு சொன்னான் இந்த ஸ்லோகத்துல. அடுத்ததா 2வது கேள்வி கேட்கிறான். அப்போ நீ அவதரிக்கிறேன்னு சொல்றியே, அந்த சமயம் உன்னுடைய மேன்மை குறையாதா, உன்னோட சக்திகள்லாம் குறையாதா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்றான், அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிராகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. பகவானுக்கு உரிய அனைத்து பெருமைகள் சக்திகளோடு தான் நான் இங்க வந்து அவதரிக்கிறேன் அப்படின்னா. இதத்தான் நம்முடைய முன்னோர்கள் அர்ச்சாவதாரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சா. கோவில்கள்ல விக்கிரக வடிவத்திலையும் நம்ம வீடுகள்லாம் படங்களிலும் பகவான் இருக்கான் இல்லையா, பட ரூபத்துல. இதுவும் நம்மை காக்கிறதுக்காக அவன் எடுத்த அவதாரம் அப்படின்னு சொல்வார்கள். வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ அதே பவர் நம்ம கிரகத்துல உள்ள சாலக்கிராம மூர்த்திகளுக்கும் உண்டு. திருப்பதியில உள்ள திருமலையப்பனுக்கு என்ன பவர் உண்டோ அத்தனையும் நம்ம கிரகத்துல உள்ள சித்திர வடிவத்துல உள்ள எல்லா பெருமாளுக்கும் உண்டு. இதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவா. அடுத்ததா 3வது கேள்வி கேட்டான். கிருஷ்ணா, உன்னோட உடல் எங்களது மாதிரி பஞ்சபூதமான உடலா இல்ல அப்ராகிருதமான திருமேனியா, அது தெய்வீக உடலா இப்படின்னு கேட்டான். பிராகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய, இயற்கையாவே சுத்த சத்வமானது என்னுடைய உடல். ரஜஸ் தமஸ் இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டது. பஞ்ச உபனிஷத்துக்கள் மயமானது என்னுடைய உடல். திவ்யமங்கல விக்கிரகத்தோடு வைகுண்டத்துல உள்ள அதே திருமேனியோட வந்து நான் இங்கே பூமியில அவதரிக்கிறேன் அப்படின்னா. அதனால்தான் கிருஷ்ணன் படத்தை பார்த்தேன்னா முடியெல்லாம் நரைச்சே இருக்காது, எப்பவும் இளமையோடையே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவள் அப்படிதான் படம் வரைவா. எங்கேயாவது நீங்க ஓல்டு ஏஜ் கிருஷ்ணன்,
தாடி, தலையில நரைச்ச முடி இதோட பார்த்துருக்கேளா? அதே மாதிரி தான் பிரபு ராமச்சந்திரமூர்த்தியும் 11,000 வருஷம் பூமியில் எழுந்துள்ளிருந்தார். எப்பவும் யுவாவாக தான், இளைஞனாகவா தான் இருப்பார் அவர். அடுத்தது 4வது கேள்வி கேட்டான். என்ன காரணத்துக்காக நீ இங்கே வந்து அவதரிக்கிற? ஆத்ம மாயையா அப்படின்னா, என்னுடைய சங்கல்பத்தினால தான் நான் அவதரிக்கிறேன், கருணையினால தான் நான் அவதரிக்கிறேன். கர்மாவால நீங்கள்லாம் பிறக்கிறேன், எல்லா ஜீவாத்மாக்களும் பிறக்கிறா. நான் என்னுடைய சங்கல்பத்தினால கருணையினால் அவதரிக்கிறேன் அப்படின்னா. 5வது கேள்வி கேட்டான். எப்போ நீ அவதரிக்கிற? யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். அர்ஜுனா, எப்பெல்லாம் தர்மத்துக்கு குறைவு, அதர்மம் ஓங்கி இருக்குமோ அப்பெல்லாம் நான் வந்து அவதரிப்பேன். எல்லாரும் பார்க்கக்கூடிய உருவத்தோட நான் வெளிப்படுவேன் அப்படின்னா. கடைசியா 6வது கேள்வி கேட்டான். என்ன பலனை உத்தேசிச்சு நீ அவதரிக்கிற அப்படின்னு கேட்டான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை, அடியவர்களை ரட்சிக்கிறதுக்காகவும் தீய சக்திகளை அழிப்பதற்காகவும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன். இப்படி இந்த 6 கேள்விகளின் பதில்களைத்தான், அவதார ரகசியத்தை ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஆண்டாள். இவளோட திருப்பாவையே வேதமனைத்துக்கும் வித்துன்னு சொல்றோமே, வேத கருத்துக்கள் எல்லாத்தையும் அழகா புகுத்திருக்கா. கண்ணன் கிட்ட சொல்றா, கிருஷ்ணா, எங்கள் மத்தியில நீ இருந்தாலும் உனக்கு எந்த தோஷங்களும் ஒட்டாது, எந்த குறையும் இல்லாதவன் நீ. அதனால எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா. இந்த குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நாளையும் வருவான். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.